உங்கள் புதிய ஆரம்பத்தை எலிமென்ட்ஸ் ரேசிங் பாம்ஸில் தொடங்குங்கள். கால் 7826878268. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். Merry Christmas and Happy New Year from the Chennai Silks. Let the celebrations begin. சரி, இந்த 2026ஆம் ஆண்டு மேஷ ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்க போகுது சார்? இடம், பொருள், வீடு, மனை, வாகனங்கள்லாம் வரக்கூடிய ஜூன் மாதத்துக்கு மேலே வாங்குறதுக்குண்டான அற்புதமான யோகங்கள் இவங்களுக்கு இருந்துட்டு இருக்கு. சில நேரங்களில் பேர் கிடைக்கும். உண்மையான தைரியம் அதுதான். நான் கஷ்டப்படுறேன், எனக்கு இது பிரச்சனை அப்படிங்கிறத வெளி சொல்றது உண்மையான தைரியங்கிறத புரிஞ்சுக்கிட்டு தனக்கு நடக்கக்கூடிய பிரச்சனைகளை வெளிக்கொண்டு வர்றது, அதன் மூலமா ஒரு தீர்வை, தன்னுடைய பிரச்சனைக்கு தானே தீர்வு கண்டுபிடிக்கிறதுங்கிற ஒரு விஷயத்த மேஷம் நிச்சயமா பண்ண போது. பொதுவாகவே 2026 மேசராசி நல்லா இருக்கா அப்படின்னு பார்த்தா பொதுவாக நல்லா இல்லை. மேஷத்துக்கு எப்பொழுதும் விநாயகர் ரொம்ப ஹெல்ப் பண்ணுறாரு. கொஞ்சம் கூட ஹெல்ப்புக்கு இந்த வாட்டி அனுமனை பிடிச்சிக்கணும். 7.5 சனி இருக்கிறனால நான் ஏற்கனவே சொல்கிறது, சனின்னா உடற்பயிற்சி தான். வருமானத்தை பொறுத்தளவுக்கு 60-70% நல்லாயிருக்கும். ஆனால் செலவுகள் பார்த்தீங்கன்னா 80% நல்லா எதிர்பார்த்த மாதிரி இருக்காது. குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயம், இது 4 விஷயத்தில் கவனமாக இருக்கணும். வெளிநாடு சம்மந்தப்பட்டது, வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நல்லா இருக்கா, நல்லா இல்லை. அதே சுக்கிரதசை நடக்குது அப்படின்னா, பொதுவாகவே சுக்கிரதசையை பொறுத்தளவுக்கு வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயமும் வேலை சம்மந்தப்பட்ட விஷயமும் பொதுவாக இந்த வருஷம் வேலை மாற்றம் இருக்கா, மாறாதீங்க. நீ இப்போ ப்ரொமோஷன் கிடைக்குது, எனக்கு வேலை மாற்றம் கிடைக்குமான்னு கிடைக்காது, தயவு செய்து மாறாதீங்க. 2000 டீ குடிச்சிட்டு அதுங்க வாழ்க்கையை ஓட்டும், ஒரு பன்னு சாப்பிட்டுட்டு வாழ்க்கையை ஓட்டும். ஆனால் மற்றவங்களுக்கு அள்ளி கொடுத்துட்டு திருப்தி அடையும். தாறுமாறு 26. Title sponsor Elements Active Senior Living, powered by Line Dates Nut Bites and the Chennai Silks. Let the celebrations begin. Location courtesy GTB Building Trust since 1967. ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். பிறக்க போகிற இந்த 2026ஆம் ஆண்டு எப்படி இருக்க போகிறது அப்படிங்கிற மாதிரியான புத்தாண்டு பலன்களை நம்மோடு பகிர்ந்து கொள்வதற்காக 4 பிரபல ஜோதிடர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார்கள். எல்லாருக்கும் வணக்கம். சார், இந்த 2026ஆம் ஆண்டு மேஷ ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்க போகுது சார்? மேஷராசி என்பவர்களுக்கு 2026 பொதுவாகவே தன்னை நிரூபிக்கிறதுக்கு தொழில் ரீதியாகவோ வேலை ரீதியாகவோ தன்னை நிரூபிக்கணும்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இடத்துலையும் அதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. நிறையா முயற்சி பண்ணுற இடத்துல ஒன்று வைராக்கியம் இருக்கும், இன்னொரு இடத்துல ஸ்ட்ரெஸ்ஸும் சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு தன்மைகள் இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி மேஷராசி என்பவர்களுக்கு அந்த ஸ்ட்ரெஸ் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்குது. அலைச்சல்கள் நிறையா இருந்துருக்கும். சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம் போன்ற பிரயாணங்கள் இவங்களுக்கு ரொம்ப லாபகரமாக இருக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருந்துருக்கு. கணவருடைய ஆரோக்கிய விஷயத்தில் ரொம்ப கவனம் என்பது தேவை. சின்ன சின்ன இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய தெய்வீக வழிபாடு இவங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. அதே மாதிரி இடம், பொருள், வீடு, மனை, வாகனங்கள்லாம் வரக்கூடிய ஜூன் மாதத்துக்கு மேலே வாங்கிறதுக்குண்டான அற்புதமான யோகங்கள் இவங்களுக்கு இருந்துருக்கு. சில நேரங்களில் பேர் கெடும், அதாவது கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியலைங்கிற ஒரு எண்ணங்கள் இவங்களுக்கு இருக்கக்கூடிய தன்மைகள் இருக்குது. மருத்துவ செலவுகள் அப்படிங்கிறது இந்த வருஷத்தில் வரக்கூடிய வாய்ப்புகள் அப்படிங்கிறது மேஷராசி என்பர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். மேஷராசி என்பர்களுக்கு பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் 7.5 சனி, இந்த 7.5 சனியுடைய சிந்தனைகள் அப்படியே மனசுக்குள்ளே ஓடிண்டே இருக்கும். இதாகுமா அதாகுமா, எல்லாமே கனெக்டட் வித் 7.5 சனின்னு அவங்க நினைப்பாங்க. அதே போன்று தாயார் வழி சொத்துக்கள் இவங்களுக்கு லாபத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். பிரசித்தி பெற்ற கோயில்களுக்கு போயிட்டு வரதுக்கு உண்டான ஒரு அற்புதமான காலமாக இந்த காலங்கள் கண்டிப்பாக மேஷராசி அன்பர்களுக்கு உண்டு. மேஷராசி அன்பர்கள் இந்த வருஷம் வணங்கக்கூடிய தெய்வம் பிள்ளையார் வழிபாட்டோட இந்த வருஷத்தை ஆரம்பித்தா ரொம்பவுமே பிரமாதமாக இருக்கும் மேஷராசி அன்பர்களுக்கு. மேஷராசி நேயர்களுக்கு இந்த 2026ங்கிறது தனக்கு நடந்த ஒரு கொடுமைகள், அது குடும்ப ரீதியாக இருக்கலாம், ஆஃபீஸில் இருக்கலாம், ஏதாவது ஒரு ஃபினான்ஷியல் ஸ்ட்ரெஸ்ஸாக கூட இருக்கலாம். தாங்கும் திறன்கிறது மேஷத்துக்கு ரொம்ப அதிகம். எவ்வளோ வேணால் அடிடா நான் தாங்குறேன், வெளியில் சொல்ல மாட்டாங்க. யாரும் தன்னை பார்த்து பாவப்பட்டால் மேஷத்துக்கு பிடிக்காது. எல்லாருக்கும் போய் இவங்க அட்வைஸ் பண்ணணும், வா உன்னை நான் காப்பாற்றுறேன், என்ன பிரச்சனை ஏன்ட்டு பேசு. பட் இவங்க பிரச்சனையை வெளிக்கொண்டு வர்றது, சொல்கிறது கூட ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அந்த நிலையெல்லாம் மாறி உண்மையான தைரியம் அதுதான். நான் கஷ்டப்படுறேன், எனக்கு இது பிரச்சனை அப்படிங்கிறத வெளி சொல்கிறது உண்மையான தைரியங்கிறத புரிஞ்சுக்கிட்டு தனக்கு நடக்கக்கூடிய பிரச்சனைகளை வெளிக்கொண்டு வர்றது, அதன் மூலமாக ஒரு தீர்வை, தன்னுடைய பிரச்சனைக்கு தானே தீர்வு கண்டுபிடிக்கிறதுங்கிற ஒரு விஷயத்த மேஷம் நிச்சயமாக பண்ண போது. புத்திரஸ்தானமான 5ஆம் இடத்துல கேது உட்கார்ந்துருக்கிறது ஒரு பிரச்சனை இல்லை. பட் 5ஆம் அதிபதியான சூரியன் அந்த 5க்கு 6ஆம் இடத்துல மறைஞ்சு போயிருக்கிறதுனால குழந்தை பேருக்காக மருத்துவம் ஏதாவது ட்ரீட்மெண்ட் தேவைப்படுது. பட் ஆனால் கொஞ்சம் தள்ளி போட்டுக்கிட்டே இருக்கோம், நம்ம சாமி கும்பிடுறோம், இல்லை வெயிட் பண்ணுறோம், நாங்கள் அதை சாப்பிட்றோம் இதை சாப்பிட்றோம், நேச்சுரல் கான்செப்ஷனுக்கே வழி இருக்கான்னு நம்ம பார்த்துட்ருக்கோன்னு இருக்கிறவங்கலாம் அதை கொஞ்சம் விட்டுட்டு, பரவாயில்ல மருத்துவம் தேவைப்பட்டா என்ன, போய் ட்ரீட்மெண்ட் எடுப்போம், குழந்தை தானே முக்கியம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க அப்படின்னா குழந்தை பேருங்கிறது இருக்கும். குழந்தை பேரில் சின்ன சின்ன பிரச்சனைகள், ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் சில ஹார்மோனல் இஷ்யூஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம். அம்மாவுடைய உடல்நிலையில் மேஷராசிக்காரங்க ரொம்பவே கவனமாக இருந்துக்கணும். 2026
மேசராசி. பொதுவாகவே 2026 மேசராசி நல்லா இருக்கா அப்படின்னு பார்த்தா பொதுவாக நல்லா இல்லை. மேசராசி அப்படின்னா இப்போ உதாரணமாக வந்து நாங்கள் என்ன சொல்லுவோம் அப்படின்னா, அந்த பிறந்த நட்சத்திரம் அப்படின்னா மேஷத்தில் அஸ்வினி பரணி கார்த்திகைன்னு இருக்கும். நாங்கள் சொல்கிறது வந்து தசாபதிகள் அடிப்படையில் வந்து கேதசை நடக்குதோ சுக்கிரதசை நடக்கிறவங்களும் சூரிய தசை நடக்கிறவங்களுக்கு அஸ்வினி பரணி கார்த்திகை போணுச்சுன்னா, இப்போ அஸ்வினி நட்சத்திரம் போணுச்சுன்னா 2026 பொதுவாக நல்லா இருக்குது அப்படின்னா அவுட்லைன் பார்த்தா நல்லாயிருக்கும். ஆனால் வந்து என்ன, வேலை சம்மந்தப்பட்ட விஷயம் இவங்களோட ஆசைகள் காரணமாக மாறிக்குவாங்க. நான் ஆசைப்பட்டு ஒரு வேலையை மாற்றிக்கிட்டு அது முடியலை சங்கடப்பட்டுக்கிட்டு ஒரு பெரிய ஒரு 2026 இவங்களோட ஆசைகள் இவங்க வேலையை வந்து மடைமாற்றம், அதனால் வேலை இழப்பு இருக்குது. அப்போ கேதசை நடக்கிறவங்களுக்கு இது வேண்டாம் அப்படிங்கிறத பொதுவான, ஏன்னா எது வந்து முக்கியமாக எச்சரிக்கை பண்ண வேண்டிய இடத்துல தான் இருக்குது. ஏன்னா ஒவ்வொரு வருஷமும் புத்தாண்டு பலன் பார்க்கும்போது ஏதாவது எனக்கு ஒரு நடந்துடாதா அப்படிங்கிறதான் எல்லாருக்கும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. நாங்கள் உங்களுக்கு சொல்லலாம் சூப்பர் மேசராசி நல்லா இருக்குது, ரிஷபராசி நல்லா இருக்குது அப்படின்னு நாங்கள் சொல்லலாம். ஆனால் இருக்கிற வந்து என்னடா இப்படி சொல்கிறாங்களே நினைக்க வேண்டாம். ஏன்னா இருக்கிறத நாங்கள் சொல்கிறதுக்கு தான் நாங்கள் எல்லாருமே முயற்சி பண்ணியிருக்கிறோம். ஏதாவது ஒரு வழி கிடைச்சிடாதா மக்களுக்கு இந்த வீடியோ பார்க்கும்போது ஏதோ ஒரு பலன் இருக்கணும் அப்படிங்கிறோம். அடுத்தது வந்து இந்த கேதசை இருக்கும்போது இப்போ பொதுவாகவே இந்த கேதசையால் என்னென்னா வேலை சம்மந்தப்பட்டது, வெளிநாடு சம்மந்தப்பட்டது, வருமானம் சம்மந்தப்பட்டது. வருமானத்தை பொறுத்தளவுக்கு 60-70% நல்லாயிருக்கும். ஆனால் செலவுகள் பார்த்தீங்கன்னா 80% நல்லா எதிர்பார்த்த மாதிரி இருக்காது. குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயம் இது 4 விஷயத்தில் கவனமாக இருக்கணும். வெளிநாடு சம்மந்தப்பட்டது, வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நல்லா இருக்கா நல்லா இல்லை. அதே சுக்கிரதசை நடக்குது அப்படின்னா பொதுவாகவே சுக்கிரதசையை பொறுத்தளவுக்கு வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயமும் வேலை சம்மந்தப்பட்ட விஷயமும் பொதுவாக இந்த வருஷம் வேலை மாற்றம் இருக்கா மாறாதீங்க. நீ இப்போ ப்ரொமோஷன் கிடைக்குது, எனக்கு வேலை மாற்றம் கிடைக்குமான்னு கிடைக்காது, தயவு செய்து மாறாதீங்க. 2026 நல்லா இருக்கா நல்லா இல்லை. அதே சூரிய தசை நடந்துச்சுனாலும் 2026 நல்லா இருக்கா நல்லா இல்லை. அதோடு பொதுவாக மேசராசிக்கு ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய இடம் அப்படின்னா 2026 கவனமாக இருந்தாலும் நல்லா இருக்கும் அப்படிங்கிறத விஷயம். மேஷ ராசி வந்து ராசியில் முதல் ராசி, செவ்வாய் அதிபதியாக இருக்கக்கூடியவர்கள். கால் பாதத்தில் ரொம்ப பிரச்சனைகள் பார்த்துக்கணும். எப்பவுமே இவங்களுக்கு வயிறு வந்து லைஃப் லாங் இருக்கக்கூடிய விஷயம். மேஷத்துக்கு வந்து எப்பொழுதும் விநாயகர் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணுவார். கொஞ்சம் கூட ஹெல்ப்புக்கு இந்த வாட்டி அனுமனை பிடிச்சிக்கணும். 7.5 சனி இருக்கிறனால நான் ஏற்கனவே சொல்கிறது சனின்னா உடற்பயிற்சி தான். தொழிலில் வந்து ரொம்ப நாளாக வந்து ஏதோ ஒன்று பண்ணுவாங்க, அதில் ஒரு திருப்தி இருக்காது. அதெல்லாம் இந்த வருஷம் வந்து அற்புதமாக செட் ஆகும். அதே போல் வந்து திருமண அமைப்பு, தாய் வழி உறவு, தந்தை வழி உறவில் இருந்த மனக்கசப்பெல்லாம் தீரும். நிறைய சுபவரியத்தை அதிகமாக பார்க்கக்கூடிய ராசியில் மேஷம் வரும். ஆனால் பொறுமையாக பண்ணிக்கலாம். வேலையாட்கள் மேஷம் வந்து எப்போவுமே வந்து எமோஷ்னல் ஃபீலிங் அதிகம். டப்புன்னு பேசிடுறது, அப்புறமா ஐயோ இது பேசிட்டோமேன்னு வருத்தப்படுறது, சாரி கேட்குறது. குடும்பத்துக்கு அதிகமாக இந்த வருஷம் வந்து கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ணுறது வந்து மேஷத்துக்கு நல்லதாக நடக்கும். ஏன்னா எப்போயுமே இவங்க வந்து 24 ஹவர்ஸும் பிறருக்காக உழைப்பாங்க. இவங்களுக்கே தெரியாது. நிறைய டீ கடையில் டீ குடிச்சுட்டு இருக்கிறது பார்த்தா மேஷம் தான் இருக்கும். ஸோ அந்த டீ குடிச்சிட்டே அதுங்க வாழ்க்கையை ஓட்டும். ஒரு பன்னு சாப்பிட்டுட்டு வாழ்க்கையை ஓட்டும். ஆனால் மற்றவங்களுக்கு அள்ளி கொடுத்துட்டு திருப்தி அடையும். ஸோ இதெல்லாம் வந்து கேரக்டரில் இருக்கிறது. ஸோ இவர்களுக்கு வந்து இந்த வாட்டி வந்து கொஞ்சம் ஒரு நிறைய விஷயங்கள் ஸ்டடியாக பண்ணுவாங்க. அவசரம் இல்லாமல் இவங்களுக்கு சுயமாக இவங்களுக்காக கொஞ்சம் வாழ்வாங்க. அதனால் அஷ்டலக்ஷ்மி கடாட்சம் கிடைக்கக்கூடிய அமைப்பு. உடல் பயிற்சி வந்து கண்டிப்பாக என்னை பொறுத்த வரைக்கும் சனினா பெரிய பரிகாரம். என்னை பொறுத்த வரைக்கும் உடற்பயிற்சி தான். அதில் யாருக்கும் மாற்று கருத்தில் நான் வச்சுக்கிறது. அதை செய்தார்கள்னா இவர்களுக்கு நல்லது இருக்கும். அதே போல் பிறருக்கு சுமக்கக்கூடிய தோல் நல்லதாகவே நடக்கும். தாறுமாறு 26 டைட்டில் ஸ்பான்சர் Elements Active Senior Living powered by Line Dates Nut Bites and the Chennai Silks. Let the celebrations begin. Location courtesy GTB Building Trust since 1967.